எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஸ்னோபால் புக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வாரன் பஃபட்டோடைய மனைவி சூசியில் பஃபட் விட்டு விலகறக்க டைவர்ஸ் வாங்குறதுக்குண்டான மனநிலைகள், ஆரம்பகட்ட மனநிலைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும், சீஸ் கேண்டி நிறுவனத்தை எப்படி பஃபட் விலைக்கு வாங்கினாரு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாங்க. கொஞ்சம் காய்ச்சல் அப்படிங்கிறதுனால கண்ணால் கொஞ்சம் செவந்திருக்குதுங்க. கொஞ்சம் பேசும்போது கனகனன்னு பேசுது, சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, பெர்க்ஷையர் ஹேத்வே எப்படி அந்த டைமில் வந்து நிறுவனம் டெக்ஸ்டைல் நிறுவனமாக இருக்கும்போது எப்படி அந்த லாபத்தை ஈட்டுறதுக்காக ரொம்ப திணறிட்டு இருந்ததோ, அதே மாதிரி பஃபட் வாங்கினே ப்ளூ சிப் ஸ்டாம்ப் கம்பெனியும் திணற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ப்ளூ ஸ்டிக் ஸ்டாம்ப் கம்பெனி, ப்ளூ சிப் ஸ்டாம்ப் கம்பெனி அப்படின்னு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பழைய வீடியோவில் போய் பாருங்கள். அதை பற்றி பேசியிருப்பேன். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடை வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த கடைக்காரங்க போய் நிறைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வருவாங்க ஒரு கம்பெனியிலேருந்து. அந்த ஸ்டாம்பை ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர் வந்து பொருள் வாங்கும்போதும் ஒவ்வொரு ஸ்டாம்பாக கொடுப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் மொத்தமாக கலெக்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த கடைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா, அந்த கடைக்காரங்க வந்து ஒரு பரிசு கொடுப்பாங்க. இதுதான் வச்சுங்களேன், சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஏன் அந்த கம்பெனி திணறுச்சு அப்படின்னா, நல்லா ஓடிட்டு இருந்த கம்பெனி ஏன் திணறுது அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு விஷயம் இருந்ததுங்க. அதாவது எவ்வளோ தங்கம் வச்சுருக்கிறோமோ அவ்வளோதான் வந்து டாலரோடைய கரன்சி வந்து அடிப்பாங்க. அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை வளரணும், வேகமாக கொண்டு போகணும், பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கோல்டு ஸ்டாண்டர்டை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அதனால் இனிமேல் கோல்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரன்சி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து டாலரை கரன்சி அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் விலைவாசி வந்து கன்னாப்பின்னான்னு ஏறுதுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா, நோட் அச்சடிக்க மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகுது இல்லைங்களா? அதிலிருந்து தான் வந்து கோல்டு விலை ஏற ஆரம்பிச்சிருக்கும். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரை தங்க விலை ஏறி இருக்காதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தங்க விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்போது ஒரு பொருள் வாங்கி வச்சு அதை வந்து ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு விலை இருக்குது, 2 மாதம் கழிச்சு போனால் வேறு விலை இருக்குது ஒரு பொருளோட விலை. ஸோ இந்த இடத்துல கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்ட்ஸ் தான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் சென்னையில் இருக்கு இல்லைங்களா, சரவணா ஸ்டோர்ஸ் அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க. இல்லை ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. துணி கடை எல்லாமே ஆஃபர் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆஃபரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்களே ஒழிய ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணி பரிசு வாங்கக்கூடிய இடத்துல மக்கள் விரும்பப்படல. இதனால வந்து இந்த ப்ளூ சிப் ஸ்டாம்ப் கம்பெனி வந்து ரொம்பவே திணறிட்டு இருந்துச்சு. அதே காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளூ சிப் ஸ்டாம்ப் கம்பெனியோடைய மேனேஜர் வந்து பஃபெட் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு மிட்டாய் நிறுவனம் வந்து விலைக்கு வருது, அதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்துங்க சீஸ் கேண்டி அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த சீஸ் கேண்டி நிறுவனத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அது வந்து 1ஆம் நம்பர் குவாலிட்டி, பயங்கரமான குவாலிட்டியான கம்பெனிங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் ஆகட்டும், சுகர்ஸ் ஆகட்டும், நட்ஸு, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து டாப் குவாலிட்டியில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு குவாலிட்டின்னு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு டாப் குவாலிட்டியில் இதெல்லாம் இருக்கணும்னு வச்சோம்னா, அதையும் மீறி அதோட குவாலிட்டி அதிகமாக இருந்துச்சு. அந்த நிறுவனம் வந்து விற்பனைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சீஸ் கேண்டீஸோட ஓனருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லையா மாதிரி ஜாலியாக வந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக ஊர் சுற்றுற ஆள். எப்பவுமே லேடீஸ் கூட்டத்தோடையே சுற்றக்கூடிய ஆள். ஸோ அதில் வந்து அதிகமாக கவனத்தை செலுத்திட்டு இருந்தார். சரி, இது வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து சார்லிகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார்லி மங்கரை வந்து இது என்ன பிரச்சனை, இதை வாங்க முடியுமா என்னன்னு போய் பார்க்க சொல்கிறாரு. சார்லியும் வந்து அதை போய் பார்க்க போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தோட தலைவர் திடீர்னு சரி நான் குடுத்துட்றேன் அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நான் குடுக்கல அப்படிம்பாரு. அதான் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிம்பாங்கள்ல. அது மாதிரி தான் வைங்களேன். அந்த அவர்கிட்டருந்து வாங்கறதுக்குள்ள சார்லி படாதபாடு போயிட்டாரு. என்ன சொல்லுவாராமா சார்லி போயிட்டு, அந்த ஓனர்கிட்ட போயிட்டு, சீஸ் கேண்டி ஓனர்கிட்ட போயிட்டு, "ஏங்க ஏங்க இந்த நிறுவனத்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், தரத்தையெல்லாம் மெயின்டெயின் பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? பேசாம நிறுவனத்தை எங்ககிட்ட குடுத்துருங்க. உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய அளவுல தொகையை குடுக்க போறேன். அந்த தொகையை வச்சு நீங்க வாழ்க்கைய ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்லாம் பேசி அந்த நிறுவனத்தை வாங்கியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தை ஏன் அதிகமான காசு குடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா வந்து அந்த நிறுவனத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $5,000,000 தான். ஆனா இவங்க குடுத்து வாங்குனது வந்து $25,000,000க்கு மேல குடுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா, அந்த நிறுவனத்த கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொரு நிறுவனம் ரெடியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு $30,000,000 வரைக்குமே குடுத்து வாங்குற அளவுக்கு ரெடியா இருந்துச்சு. ஆனா இவங்க எப்படியோ பேசி ஒரு $25,000,000ல முடிக்கிறாங்க. ஏன் $25,000,000 குடுக்குறாங்க அப்படின்னா, அ இந்த சாக்லேட்டோட தரம் இருக்குல்லங்க, இதோட தரத்துக்கு இதோட பிரைஸ் வந்து
ஒரு சாதாரண சாக்லேட்டோட ப்ரைஸ வச்சிருக்காங்க. ஒரு 2 சாக்லேட் இருக்குதுன்னா, 2 சாக்லேட்டோட ப்ரைஸும் ஒரே மாரி தான் இருக்கும். சீஸ் கேண்டீஸோட ப்ரைஸும் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். இன்னொரு சாக்லேட்டோட ப்ரைஸும் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, இந்த சீஸ் கேண்டீஸ்க்கு உண்டான தரத்த நம்ம தாராளமா உயர்த்தலாம். அ ஏன்னா, மக்களுக்கு இது மேல ரொம்பவே மரியாதை இருக்கு. இதோடைய தரமும் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால இத நம்ம விலைய உயர்த்தணும் அப்படின்னா, மக்கள் வாங்காம போக மாட்டாங்க. கம்பல்சரி திருப்பி வாங்குவாங்க. இதன் மூலியமா நம்மளுக்கு கூடுதலா லாபம் வரும். அந்த லாபத்த இந்த நிறுவனத்திலருந்து நம்ம ஈஸியா வெளிய எடுத்துறலாம். அப்படிங்கிறத வந்து சார்லி வந்து பஃபெட் கிட்ட சொல்றாரு. இருந்தாலும் பஃபெட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகைய குடுக்கறதுல வந்து உடன்பாடு இல்லைங்க. என்னடா பண்றது? அப்படின்ட்டு தான் இருக்காரு. ஆனா சார்லி வந்துட்டு கண்டிப்பா இதில வந்து லாபம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்படியும் பேசிட்டு சீஸ் கேண்டீன் நிறுவனத்த வாங்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, டெடி, ப்ரௌனி அப்படிங்கிற 2 நிறுவனங்களும் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் நிறுவனம் தான். இவங்க வந்து அ அதே சீஸ் கேண்டியோடைய 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுவும் பஃபெட் தெரிஞ்சு போயி, பஃபெட் உடனே அவங்க 2த்துக்கும் ஃபோன் பண்ணி, "இது மாரி நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த ஷேர்ஸ எனக்கு குடுக்கணும்." அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ ஏற்கனவே குடுக்கல் வாங்கல் அவங்க 2த்துல இருந்ததுனால, கொஞ்சம் சில அக்ரீமெண்ட்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் நல்ல வேல்யூ குடுத்து, அந்த 1000 ஷேர்ஸையும் பஃபெட்டே வந்து வாங்கிட்டாருங்க. இதன் மூலியமா தான் வந்து சீஸ் கேண்டி அப்படிங்கிற நிறுவனத்த இவங்க வாங்குறாங்க. இதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்ம பஃபெட் பயங்கரமா வந்து பிசினஸ்ல மூழ்குனதுனால, பெருசா வந்து சுசி அவரோட ஒய்ஃப் கூட வந்து பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அ இந்த மாரியான அது வந்து சுசி வந்து அதத்தான் நெனைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து இவரு பிசினஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு. தொழில், தொழில், தொழில் தான். நம்மளும் மனுஷங்க தானே. நம்ம வந்து எப்பவுமே வந்து பஃபெட்டுக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாரி தான் இருக்கிறோம். அவருக்கு தேவையானத நம்ம செஞ்சு குடுக்குறோம். அதாவது பஃபெட் வெளிய போய் கூட்டிட்டு போயிட்டு சுஷிய பத்தி பொது இடங்கள்ல நல்லா புகழ்ந்து பேசுவார். சுஷி தான் எல்லாமே, சுஷி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்லாம் புகழ்ந்து பேசுவாரு. ஆனா வீட்டுக்கு வந்தா அப்படியே கண்டுக்கவே மாட்டாரு. வழக்கம் போல அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அவர் அக்கவுண்ட்ஸ் பார்க்குறது, பேலன்ஸ் ஷீட்ட படிக்கிறது. இத வந்து பார்த்து சூசிக்கும் அலுத்து போச்சு. கிட்டத்தட்ட அவங்க குழந்தைங்கலாம் வந்து காலேஜ் படிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்ப இதே சூழ்நிலையில வந்து சூசியோடைய ஸ்கூல்ல படிக்கக்கூடிய லவ்வருடைய திருப்பியும் அந்த கான்டாக்ட்லாம் வருது. இப்போ சூசி வந்துட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ! கடைசி வரைக்கும் நம்ம மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்காக இன்னும் வாழலையே! அப்படிங்கிற மாரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்குது. உணர்வுகள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனா பஃபட்ட விட்டு பிரியணுங்கிற மனசு இல்ல. அ அப்படிங்கிற மாரியான ஒரு கன்ஃப்யூசிங்கான ஸ்டேஜ்ல தான் வந்து சுசி இருக்கிறாங்க. பிரிஞ்சுட்டாங்களா? பிரியலையா? அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய சாப்டர்ல படிச்சா தாங்க தெரியும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, சீஸி கேண்டிய வந்து வாங்கும்போது பஃபெட் அதில என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நாங்க அதுக்குண்டான மொத்த தொகையும் குடுக்கும்போது, உயிரோட இருக்கக்கூடிய சின்ன மீன 2 பேரும் முழுங்குனது மாரி தான் அவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த தொகைய குடுத்தோம். ஏன்னா, அவ்வளோ வலிச்சுச்சு, அவ்வளோ நம்ம ரொம்ப அதிகமா பணம் குடுத்து இந்த நிறுவனத்த வாங்குறோமோ! அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணதா அதில வந்து எழுதியிருக்கிறாங்க. இது நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.